ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு ராகியிலிருந்து பால் எடுத்து அடைத்தட்டி காய வச்சு அதை கூழாக்குற முடி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து 6 to 12 மந்த் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். குழந்தையோட வெயிட் கெயின் நல்லாயிருக்கும் இது கொடுக்குறனால. குழந்தைக்கு வந்து நீங்கள் அந்த பவுடர் மாதிரி சிலவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ராகியை மிஷினில் கொடுத்து அரைச்சி அது வந்து குழந்தைகளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ராகிலேருந்து பால் எடுத்து கொடுக்குறது வந்து குழந்தைகளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் அப்போவே நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா, முழு ராகியை ஊற வச்சு பால் எடுத்து அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து குழந்தைக்கு எடுத்து சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 படி ராகி நான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு 1 மந்த் to 1.5 மந்த்ஸ் அந்த மாதிரி வரும் என்னோடய குழந்தைக்கு. அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி வாஷ் பண்ணும்போது மண் மாதிரி வரும். நீங்கள் ஒரு 4 டைம் 5 டைம் அந்த மண் கலர், அதாவது அந்த கலர் போய் வர முடியும். நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா உள்ள கல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பண்ணுறதுக்காக அரிச்சு போடுவாங்க. மேலால் கையை வச்சு இப்படி அரிச்சு போடுவாங்க. இதனால் வந்து கல்லெல்லாம் ராகியில் இல்லாமல் இருக்கும். அடுத்து நல்லா அரிச்சு வச்சாச்சு. ராகியை அரிச்சு வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிரைண்டரில் போட்டு ஆட்டிட வேண்டியதான். கிரைண்டரில் போட்டு ஆட்டும் போது ரொம்ப நெழுகக்கூடாதுங்க. ராகி ரொம்ப நெழுகிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆயிரும். நம்ம வந்து ரொம்ப நெழுக விடாமல் அந்த ராகிலேருந்து பால் ஒயிட் கலரில் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த இப்போ பார்த்திங்கன்னா ராகி வந்து ஓரளவுக்கு நல்லா தரு நல்லா நெழுகி வந்துருச்சு. அந்த பால் மட்டும் தனியாக வந்துருச்சு. அதை நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கோங்க. துணி வச்சு அந்த பாலெல்லாம் வடித்து எடுக்கணும். வடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த சக்கை மட்டும் மேலால் வரும், பாலெல்லாம் உள்ளே போயிடும். நீங்கள் அதாவது ஒரு 2-3 டைம் நீங்கள் வந்து வடிக்கிற மாதிரி வரும். ஒரு டைம் வடிச்சுன்னா அந்த ராகி சக்கை உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். 2 டைம் 3 டைம் நீங்கள் வந்து நல்லா இப்படி வெள்ளை கலர் துண்டு வச்சுக்கோங்க, வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். வச்சு நல்லா வடிச்சிட்டு வந்தீங்கன்னா பால் மட்டும் அடியில் தங்கி நிற்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது செஞ்சு ஒரு 4 ஹார் 5 ஹார்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மட்டும் மேலால் நிற்கும், மாவு வந்து கீழே போயிடும். சரிங்களா? அந்த தண்ணியை வந்து நீங்கள் இருத்துகிட்டே இருக்கணும். நைட்டில் வந்து நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா 2 டைம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியை வடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த மாவை மட்டும் தனியாக வந்து ஒரு தூண்டில் இறுக்கமாக கட்டிக்கணும். மாவு மட்டும் தனியாக இறுக்கமாக கட்டினீங்கன்னா தண்ணி கீழால் சுட்டிகிட்டே இருக்குங்க. அந்த தண்ணி சொட்டுறதெல்லாம் நல்லா நின்னதுக்கப்புறமா நீங்கள் வெயிலில் நல்லா காய வைக்கலாம். அடை மாதிரி தட்டி இந்த மாதிரி செய்கிறாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வெயிலில் காய வைக்கலாம். வெயிலில் காய வைக்கும் போது மேலே வந்து ஒரு துணி போட்டுக்கலாம் நீங்கள். ஏன்னா வந்து மண்ணெல்லாம் பறக்கும் இல்லைங்களா, அதனால் மேலே ஒரு துணி போட்டு கவர் பண்ணிட்டிங்கன்னா மண் பறக்காது, காக்கா இதெல்லாம் எச்சம் போடாமல் இருக்கும். ஒரு 2 டேஸ் இந்த மாதிரி வந்து காஞ்சிச்சுன்னா இங்கே பாருங்கள், கையில் வச்சு காமிக்கிறேன், ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். தெரியுதுங்களா? கையில் இப்படி பண்ணும்போது பவுட்ரு மாதிரி வருது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா புளிச்சு போகும். ரொம்ப காயாமல் பச்சையாக இருந்துச்சுன்னா புளிச்சிரும். இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்முக்கு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெடாது. அடுத்து இதை வந்து நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக்லலாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இது குழந்தைக்கு கொடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு சில்வர் பாத்திரத்தில் அடுக்கில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு எப்படி கூழ் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து செஞ்சு வச்ச அடை மாதிரி தட்டி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த அடையை வந்து ஒரு அடை போடலாம். என்னோடய குழந்தைக்கு இதுவே சரியாக இருக்கும். ஒரு அடை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதுக்கு வந்து நான் வந்து என்னோடய குழந்தைக்கு நான் வந்து எப்படி செய்வேன்னா, கொஞ்சமாக பனங்கற்கண்டு போடுவேன். சரிங்களா? பனங்கற்கண்டு போடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் ஊற்றுவேன். அப்புறம் கொஞ்சமாக இந்த ஓமம்னு சொல்லுவாங்கள்ல, ஓமம் போடுவேன். இது வந்து குழந்தைக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஓமம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஹீட் பண்ணும்போது நல்லா கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கையில் கிளறதை விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டி சேர்ந்துடும். நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம்
நல்ல ஒரு நொங்கு ஃபார்முக்கு வரணும். ஒரு குழம்பு இப்படி கையில் ஊற்றி பார்த்தா குழம்பு மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாயிரும். ரொம்பவுமே நீங்கள் கெட்டியாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து தண்ணி மாதிரி கொடுத்தீங்கன்னா வயிறு நிறையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? பால் வந்து மாட்டுப்பால் ஊற்றுறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்கங்க. ஏன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகியில் இருக்கிற அயன் கண்டென்ட்டை வந்து அந்த பால் வந்து உறிஞ்சுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போது இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இது 6 to 12 மந்த் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு, அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் முழு ராகியை பவுடர் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். இதை வந்து 6 to 12 மந்த் 6 மந்த்துக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பால் குறைவாக இருக்கிற பட்சத்தில், தாய்ப்பால் குறைவாக இருக்கிற பட்சத்தில் 6 மந்த்துக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இதனால் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்த இணை உணவுன்னு பார்த்தீங்கன்னா ராகி கூழ் தான். இது கொடுக்குறனால குழந்தைகளுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே வராது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.